கண்ணின் அகதுறும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாருடும் பெருந்தகை இருந்ததே. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரம் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே. எல்லாம் வல்ல நம்பெருமாண்டிய திருவடிகளை மனமுடிமைகளால் வணங்கி திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்தை தோற்றுவித்த குரு முதல்வர் நமச்சிவாய மூர்த்திகளுடைய பொன்னார் திருவடி கமலங்களை மனமுடிமைகளால் வணங்கி ஆதீன பீடத்திலே 23வது வட்டத்தில் எழுந்தருளியிருந்து சிவஞான செங்கோல் ஓச்சியருடைய அருள் திரு சிவபிரகாச தேசிக பரமாச்சாரியாருடைய திருவடி கமலங்களை மனமொழி மெய்களால் வணங்கி அடியனுடைய தீட்சா குரு மெய்ஞான வள்ளல் கு வைத்தியநாத ஈசான தேசியரையா திருவடிகளை மனமொழி மெய்களால் வணங்கி அடியனுடைய வித்யா குருவாக விளங்குகின்ற தமிழ் ஆகம சால்வறிவார் மு செல்வநாதன் ஐயா மலரடிகளை மனமொழி மெய்களால் வணங்கி இந்த இனிய நேரத்திலே ஷோலிங்க சைவ சித்தாந்த வாழ்வியல் பயிற்சி மையம் நடத்துகின்ற சைவ சித்தாந்த வாழ்வியல் பயிற்சி செங்கம் கிளை மையத்தில் குழுமி இருக்கக்கூடிய அமைப்பாளர் உள்ளிட்ட அத்துணை அன்பர் பெருமக்களுடைய மலரடிகளையும் தனித்தனியே தொட்டு வணங்கி மகிழ்கின்றேன். சிவாய நம. அன்பர்களே, கடந்த வகுப்புல சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை கொள்கைகள் என்ற செய்தியில ஓரளவுக்கு சிந்தித்தோம். அதை முழுமையாக நாம சிந்திக்கல. அதாவது அடிப்படை கொள்கைகள் இன்னும் நிறைய செய்திகளை சிந்திக்க வேண்டியிருக்கு. நேரம் கருதி அத கண்மத்தை வச்சு கண்ம மலம் வரைக்கும் பார்த்தோம்னு நினைக்கிறேன் இல்லையா? கண்ம மலம் வரைக்கும் பார்த்தோம். அதாவது சைவ சித்தாந்தம் கொள்ளுகின்ற 5 பொருள்கள், சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற 5 பொருள்கள்: இறைவன், உயிர்கள், அதுக்கப்புறம் ஆணவம், கண்மம், மாயை என்கிற 5 பொருள்கள். இந்த 5 பொருள்களும் அனாதி. அனாதி என்று சொன்னால் தோற்றமும் முடிவும் இல்லாதது, ஆதி அற்றது, அனாதி. அப்ப என்றும் உள்ள பொருள்கள். இந்த 5 பொருள்களும் என்றும் உள்ள பொருள்கள். ஆகவே என்றும் உள்ள பொருள்களாக இந்த 5 பொருள்களுக்கும் பொது இயல்பு, சிறப்பு இயல்பு, அதை சிந்தித்தோம். சிறப்பு இயல்பு என்பது அந்த பொருள் அது மட்டும் தனித்திருக்கின்ற போது, அதாவது பிற பொருள்களோடு தொடர்பு இல்லாத போது இருக்கின்ற இயல்பு சிறப்பு இயல்பு. அத வடமொழியில சொரூப லட்சணம் என்று சொல்லுவார்கள். பிற பொருள்களோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற போது இருக்கின்ற இயல்பு பொது இயல்பு. அது வடமொழியில தடத்த லட்சணம் என்று சொல்லுவார்கள். ஆக இந்த அடிப்படையில இறைவனுடைய சிறப்பு இயல்பு என்ன அப்படின்னு சொன்னா, சத்து சித்து ஆனந்தமாக இருத்தல். சத்து சித்து ஆனந்தமாக இருத்தல், அதாவது எண்குணத்தனாக இருத்தல். எண்குணத்தனாக இருத்தல். அவனுடைய பொது இயல்பு உயிர்களோடும் உலகத்தோடும் ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் இருத்தல். உயிர்களோடும் உலகத்தோடும் ஒன்றாயும் வேறாயும் இருத்தல். அடுத்தது இந்த உயிர்களுக்காக ஐந்தொழிலை ஆற்றுதல். உயிர்களுக்காக ஐந்தொழிலை ஆற்றுதல். ஐந்தொழிலை ஆற்றுவதற்காக 3 வகையான திருமேனிகளை தாங்குதல். 3 வகையான திருமேனிகளை தாங்குதல். அதாவது அருவத் திருமேனி, அருவுருவத் திருமேனி, உருவத் திருமேனி என்ற 3 வகையான திருமேனிகளை தாங்குதல் என்று பார்த்தோம். அதே மாதிரி உயிர்களுக்கு சிறப்பு இயல்பு. உயிர்கள் தனித்து இருக்கின்ற இயல்பு இல்லாத ஒரு பொருள் இல்லையா? ஒரு பொருள் தனித்து இருக்கின்ற போது பிற பொருள்களோடு தொடர்பு கொள்ளாத போது இருக்கின்ற இயல்பு சிறப்பு இயல்புன்னு பார்த்தோம். ஆனா உயிர்களை பொறுத்த வரைக்கும் அது எப்போதும் தனித்து இருக்காது. எதையேனும் ஒரு பொருளை சார்ந்தே இருக்கும். சார்ந்ததன்
வண்ணமாம் இயல்புடையது எதுன்னு சொன்னா இந்த உயிர்கள். அப்படி இருக்கின்ற போது அந்த சார்ந்ததன் வண்ணமாக இருக்கின்ற உயிர் சிறப்பு பொருளாக இருக்கக்கூடிய சிவத்தை சார்ந்து இருப்பது அதனுடைய சிறப்பு இயல்பு. உலகத்தை சார்ந்து இருப்பது உயிர்களுக்குரிய பொது இயல்பு. ஜடப்பொருள்களை பொறுத்த வரைக்கும் காரண வடிவில் இருப்பது சிறப்பு இயல்பு, காரிய வடிவில் இருப்பது பொது இயல்பு. அப்ப ஆணவ மலத்தினுடைய சிறப்பு இயல்பு என்பது என்னன்னு சொன்னா, தன்னை சார்ந்த பொருளை முழுமையாக மறைக்கின்ற ஆவாகர சக்தி, முழுமையாக மறைக்கும் ஆற்றல், அதுதான் ஆணவ மலத்தினுடைய சிறப்பு இயல்பு. அதனுடைய பொது இயல்பு என்னன்னு சொன்னா அதோ நியாமிகா சக்தி, அதாவது கீழ்நோக்கி செலுத்தும் ஆற்றல். அதே மாதிரி கண்ம மலத்தினுடைய சிறப்பு இயல்பு காரண கண்மமாக இருத்தல், அதாவது மூல கண்மமாக இருத்தல். அதனுடைய பொது இயல்பு என்னன்னு சொன்னா காரிய கண்மமாக இருத்தல். அதே மாயா மலத்தினுடைய சிறப்பு இயல்பு அதாவது ஆற்றலாக மூல மாயையாக இருப்பது. பொது இயல்பு பொருள்களாக வெளிப்படுவது, பொருள்களாக வெளிப்படுவது. இந்த செய்தியை நாம பார்த்தோம். அதற்கு அடுத்தது இந்த கண்ம மலத்தினுடைய காரியங்களை பற்றி பார்க்கின்ற போது அது ஆகாமியம், சஞ்சிதம், பிராரத்தம் என்று 3 வகையாக காரிய கண்மங்களை பார்த்தோம். ஆகாமியம் என்பது உயிர்கள் விருப்பு வெறுப்பு கொண்டு செய்கின்ற நல்வினை தீவினைகள் ஆகாமியம். அந்த நல்வினை தீவினையுடைய பயன்கள் அனுபவத்திற்கு வந்தது போக அடுத்தடுத்த பிறவிகளுக்கு அனுபவத்திற்கு வர இருக்கின்ற அந்த வினை பயன்கள் குவியலாக இருக்கும். அதுதான் இருப்பு வினை சஞ்சிதம். அந்த வினை குவியலில் இருந்து சஞ்சிதமாகி இருப்பு வினையில் இருந்து இறைவன் எடுத்து ஊட்டுகின்ற வினைத்தான் விதி, ஊழ்வினை, பிராரத்தம், தலையெழுத்து என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற அந்த வினை நுகர்வினை என்று பெயர். இப்படி இந்த காரிய கண்மம் 3 வகையாக இருக்கிறது என்ற செய்தியை பார்த்தோம். அதற்கு அடுத்ததாக மாயாமலத்தினுடைய இயல்புகளை பற்றி நாம இன்றைக்கு இந்த 36 தத்துவ விளக்கத்துல சிந்திக்க இருக்கிறோம். ஆகவே மாயைகள் உயிருக்கு அறிவு விளக்கம் தருவதற்காக ஒரு ஒளிப்பொருளாக இறைவனுடைய வைப்பு சக்தியாக இருக்கக்கூடிய ஒரு ஒளி ஜடப்பொருள். அதை பயன்படுத்தி தான் பெருமான் நமக்கு என்ன செய்கிறான்னு சொன்னா, இந்த உடம்புக்குள்ளாக இருக்கக்கூடிய கருவிகள், இந்த உடம்பு நிலை பெற்று இருக்க வேண்டிய உலகம், இந்த உலகத்தில் இருந்து இந்த உயிர்கள் அனுபவிப்பதற்கு தேவையான அனுபவ பொருட்கள், அதைத்தான் வடமொழியில தனு, கரணம், புவனம், போகம் என்று 4 வகையாக சொல்லுகிறார்கள். இந்த 4 வகையான பொருட்களை அவன் என்ன செய்கிறான் சொன்னா படைத்து கொடுக்கிறான். அதை நாம இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். அதற்கு அடுத்தது சாதனம். அடிப்படை கொள்கையில் நாம இன்றைக்கு சிந்திக்க வேண்டியது எதுன்னு சொன்னா சாதனம். சாதனம். இந்த சாதனம் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா வழிபாடுதான். சாதனம்ங்கிறது என்னது? வழிபாடு. இறைவனை அடைவதற்குரிய சாதனம் அதுதான் என்னது? வழிபாடு. வழி பாடு. வழின்னா நெறி, படு என்பதுதான் பாடு என்று விகாரப்பட்டு வந்திருக்குது. படு என்று சொன்னால் நிற்றல் என்று பொருள். அப்ப நெறியில் நிற்பது என்று பொருள். வழிபடுதல் என்ன? நெறியில் நிற்பது. எந்த நெறியில நிற்பது? செம்மையான நெறியாகிய செந்நெறியில் நிற்பது. செந்நெறியில் நிற்பது, இதுதான் வழிபாடு. இதுதான் என்னது? வழிபாடு. இப்போ அருமையான ஒரு செய்தியை நாம சிந்திக்கணும். நம்முடைய வள்ளுவ பெருந்தகை அற்புதமான ஒரு திருக்குறளை நமக்கு தந்திருக்கின்றார்.
எந்நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு. எந்நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம் உய்வு இல்லை செய்நன்றி கொன்ற மகற்கு. அதை அப்படி கொண்டு கூட்டிக்கு பார்க்கும்போது எந்நன்றி கொன்றார்க்கும் உய்வு உண்டாம் செய்நன்றி கொன்ற மகற்கு உய்வு இல்லை. செய்நன்றி கொன்ற மகற்கு உய்வு இல்லை. உலகியல் ரீதியாக நாம நன்றி மறக்க கூடாது. உலகியல் ரீதியாக நாம நமக்கு செய்த நன்றியை உதவியை ஒருபோதும் நாம என்ன பண்ணக்கூடாது, மறக்க கூடாது. ஒருவேளை அப்படி அதை மறந்து விட்டாலும் கூட, ஒருவேளை மறந்து விட்டாலும் கூட அதற்கு ஒரு பிராயச்சித்தம் தேடிக்கலாம். ஒரு கழுவாய், சைவத்தை பொறுத்த வரைக்கும் கழுவாய் கிடையாது, இருந்தாலும் ஒரு உபச்சாரத்துக்கு சொல்லலாம், கழுவாய் தேடிக்கலாம்பா, ஒரு பரிகாரம் தேடிக்கொள்ளலாம் என்று சொல்லலாம். அதாவது நம்முடைய உவேசா, தமிழ் தாத்தா உவேசா அவர்கள் அவர்களுடைய வரலாற்றில் நடந்த ஒரு நிகழ்வு சொல்றேன். அவர் முதல்ல சீவக சிந்தாமணியத்தான் பதிப்பித்து வெளியிட்டார். ஓலைச்சுவடியிலிருந்து புத்தகமாக பதிப்பித்து வெளியிடணுங்கிற எண்ணம் முதல்ல பதிப்பித்த நூல் எதுன்னு சொன்ன சீவக சிந்தாமணி. யாரு? தமிழ் தாத்தா. அவருக்கு அவருடைய ஆசிரியர் யாரு? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இடத்துல உவேசாவுக்கு முன்னதாகவே பயின்றவர் பூவாளூர் தியாகராசன் செட்டியார். தியாகராசன் செட்டியார். அந்த தியாகராசன் செட்டியார் தான் இந்த தான் பணியாற்றிய அந்த தமிழாசிரியர் பணியை கும்பகோணம் அரசு கல்லூரியில அவர் விருப்ப ஓய்வு கொடுத்து அந்த இடத்துல உவேசாவை கொண்டு போய் உட்கார வச்சவர். உவேசாவுக்கு பல வகையிலையும் பேருதவி செய்தவர். அதே மாதிரி இந்த நூல் பதிப்பிப்பதற்கும் பல ஆலோசனைகளை கொடுத்து பல உதவிகள் எல்லாம் செய்தவர். அவர் கடைசி காலத்துல தியாகராசன் செட்டியாருக்கு பார்வை மறைஞ்சிடுச்சு. பார்வை மறைந்த நிலையில தான் இந்த புத்தகம் பதிப்பித்து வெளியாகிறது. அந்த புத்தகம் வெளியாவதற்கு யாரெல்லாம் உதவி செய்தார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு நன்றி பாராட்டி அவரு முன்னோரியில எழுதுறாரு. யாரு? உவேசா. ஆனா தியாகராசன் செட்டியார மறந்துட்டாரு. தியாகராசன் செட்டியார மறந்துட்டாரு. அது வேணும்னு நடக்கல, ஆனா இயல்பாவே அதுல வரல. அது அவருக்கு தோணவே இல்லை. யாருக்கு தோணல? உவேசாவுக்கு தோணவே இல்லை. இப்ப இந்த புத்தகத்தை கொண்டு தியாகராஜன் செட்டியார்கிட்ட கொடுக்குறாங்க. அதுக்கு இவர் கொடுக்கிறாரு. இந்த புத்தகத்தை தடவி பார்க்கிறாரு. ஏன்னா பார்வை போயிடுச்சு. அதுக்கு முன்னதாகவே அவருக்கு இந்த முன்னுரையில இவருடைய பெயர் விட்டு போனத தகவல் வந்துடுச்சு. யாருக்கு? தியாகராஜன் செட்டியாருக்கு வந்துடுச்சு. இப்ப உவேசா புத்தகத்தை கொடுத்துட்டு அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்றாரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறப்பா, எல்லாம் படிக்க சொல்லி நான் எல்லாத்தையும் கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு எல்லாத்தையும் பாராட்டிட்டு ஒரு சின்ன வருத்தம்பா அப்படின்னாராம். அது வரைக்கும் இவருக்கு தெரியல. யாருக்கு? உவேசாக்கு. என்னங்கய்யா அப்படின்னா, ஒன்றும் இல்லை, என்னுடைய பெயர் அதுல இருந்துன்னா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இது ஒரு ஆவணம் மாதிரி. பிற்காலத்துல எத்தனையோ தலைமுறைக்கு அப்புறமா இது இந்த நூலை படிக்கிறவங்க பதிப்பித்த போது தியாகராஜன் செட்டியாரும் இந்த பதிப்புக்கு உதவி செய்திருக்கிறாருன்னு எண்ணலாம் இல்லையா அப்படின்னு சொன்னாராம். அப்பதான் இவருக்கு சுருக்குன்னு உரைச்சிருக்கு. ஆகா, எவ்வளவு பெரிய தவறு பண்ணிட்டோம். அதை குறிப்பிட்டு எழுதுறாரு என் சரித்திரத்துல. யாரு? உவேசா. அந்த ஒரு தவறுக்கு பிராயசித்தமாக தியாகராசருடைய அந்த செட்டியாருடைய பெயரை முதல்ல என்னுடைய வீட்டுக்கு தியாகராச விலாசம் வச்சேன்.
நான் புதிதாக சென்னையில கட்டி என்னுடைய குடியிருப்புக்கு என்ன பெயர் வச்சிருக்கேன்? தியாகராசர். அந்த மாதிரி ஒரு 4 இடத்துல அவருடைய பெயரை நிறுவுகின்ற வகையில அதுக்கு பிராயசித்தம் தேடன அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு. இது எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, நன்றி மறக்க கூடாது, மறந்து விட்டாலும் கூட ஒரு பிராயசித்தம், அது மன நிறைவுக்காக, நம்முடைய மன நிறைவுக்காக ஒரு பிராயசித்தம் தேடிக்கலாம், கழுவாய் தேடிக்கலாம். இது உலகியல் ரீதியாக. ஆனால் செய்நன்றி கொன்ற மகற்கு இது செய்நன்றி. இத வள்ளுவர் ரொம்ப அருமையா சொல்றாரு. இது வினைத்தொகையில வைத்து பேசுகிறார். தமிழ் இலக்கணம் தெரிந்தவர்களுக்கெல்லாம் தெரியும். இந்த வினைத்தொகை, காலம் கறந்த பெயரெச்சம் என்று சொல்லுவார்கள். காலம் கறந்த பெயரெச்சம் என்று சொல்லுவாங்க. 3 காலத்துக்கும் பொருத்தமாக இருக்கின்ற ஒரு தொகை தான் எதுன்னு சொன்னா வினைத்தொகை. அப்போ செய்நன்றி, செய்த நன்றி, செய்கின்ற நன்றி, செய்யும் நன்றி அல்லது செய்ய போகும் நன்றி, இதெல்லாம் செய் நன்றி அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்லுகிறார். இறைவன் நமக்கு செய்த நன்றி, வாங்க, நமக்கு செய்த நன்றி என்ன தெரியுமா? ஆணவத்துல போய் விழுந்து கிடந்த இந்த உயிர்களை அதிலிருந்து மீட்டெடுத்து தன்னுடைய சொந்த பொருளாக இருக்கக்கூடிய மாயையில் இருந்து இந்த உடம்பையும் கருவிகளையும் உலகத்தையும் போகத்தையும் படைத்து கொடுத்திருக்கின்றானே, அது செய்த நன்றி. அது என்ன நன்றி? செய்த நன்றி. செய்கின்ற நன்றி என்னன்னு சொன்னா, இந்த ஆணவ சார்பு என்பது முழுமையாக நீங்குகின்ற வரையிலும் ஒவ்வொரு பிறவியிலும் அந்த வினைப்பயனுக்கு ஏற்றாற் போல உடம்புகளை படைத்து கொடுத்து கொண்டே இருக்கிறானே. எத்தனை பிறவி எடுத்திருப்போம் நமக்கு தெரியாது, எத்தனை பிறவி எடுத்திருப்போம்னு நமக்கு தெரியாது, இன்னும் எத்தனை பிறவி இருக்குன்னு தெரியாது. அவ்வளவும் கொடுத்து கொண்டிருக்கின்றானே, இது என்ன நன்றி? செய்கின்ற நன்றி. இது என்ன நன்றி? செய்கின்ற நன்றி. இப்போ அடுத்தடுத்து கொடுக்க போகின்ற பிறவியும் கூட செய்கின்ற நன்றி தான். அதுவும் நிகழ்காலத்தை தான் வச்சு இனி வரப்போகக்கூடியது தான், இருந்தாலும் அது நிகழ்காலத்துல வச்சு பேசுறோம். பிறவி, எல்லா பிறவியும் அவன் கொடுக்கக்கூடிய எல்லா பிறவிகளுமே என்ன நன்றி? செய்கின்ற நன்றி. செய்யும் நன்றி, அதாவது செய்ய போகின்ற நன்றி என்ன தெரியுமா? இந்த பிறவி அறுந்த பிறகு தன்னுடைய திருவடி இன்பத்தை கொடுத்து இந்த ஆன்மாவை அமைதிப்படுத்த இருக்கின்றானே, ஆனந்தத்தில் வைத்து திளைக்க செய்ய இருக்கின்றானே, அது என்ன நன்றின்னு சொன்னா செய்ய போகின்ற நன்றி. அப்ப செய்த நன்றி ஆணவத்திலிருந்து மீட்டெடுத்தது, செய்கின்ற நன்றி பிறவியில் இருத்தி ஆணவத்தை விட்டு நீங்குவதற்காக, நம்முடைய இச்சை திருந்துவதற்காக அவன் கொடுக்கின்ற இந்த பிறவி என்பது செய்கின்ற நன்றி. இச்சை திருந்தி ஆணவ மலத்தை விட்டு நீங்கி திருவடியை சாருகின்ற போது பேரின்பத்தை கொடுக்க இருக்கின்றானே, அது செய்ய போகின்ற நன்றி. இதுதான் செய் நன்றி. இந்த செய் நன்றியை நினைந்து பார்க்காமல் இருக்கக்கூடியவர்களுக்கு பரிகாரமே கிடையாது. என்ன கிடையாது? பரிகாரமே கிடையாது. அததான் சொல்றாரு வள்ளுவர், உய்வு இல்லை யாருக்கு? செய் நன்றி கொன்ற மகற்கு உய்வில்லை என்று பேசுகிறார். அப்போ இதை நாம நினைவில் வைத்துக் கொண்டு பார்த்தோம் சொன்னா, இந்த வழிபாடு எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். வழிபாடு என்பதே செய் நன்றி தான். ஆகவே இந்த வழிபாடு சைவ சமயத்துல 4 வகையான நெறிகளை வைத்து பேசுகிறார்கள். அதுதான் வழிபாட்டு நெறிகள் என்று சொல்லப்படுகின்ற நெறி. அது என்ன 4 நெறி என்று சொன்னால், சரியை, கிரியை, யோகம், ஞானம். சரியை, கிரியை,
யோகம் இப்ப நான் கீழே இருந்து மேலே எழுதியிருக்கிறேன். சரியை கிரியை யோகம் ஞானம் மேல இருந்து வரிசைப்படுத்தல. நான் எங்க இருந்து வரிசைப்படுத்தி கீழே இருந்து வரிசைப்படுத்தி இருக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இது முதல் படி, இது இரண்டாவது படி, இது மூன்றாவது படி. இப்படி படிப்படியா தான் நாம் என்ன பண்ணோம், கடந்து போகிறோம். இப்ப சரி என்று சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னா, உடலால் வழிபடுவது, உடலால் வழிபடுவது, அதாவது உடம்பால் வழிபடுவது. சரி என்பது என்னது? இந்த வழிபாடு தானே இது, வழிபாட்டு நெறிகள் தானே இது. அப்போ வழிபாடு அப்படின்னு சொன்னா என்ன? திரும்ப சொல்ற, வழிபாடு என்பது என்ன? நெறியில் நிற்பது. என்ன நெறியில நிற்கிறது? செந்நெறியில், செம்மையான நெறியில் நிற்பது. அப்போ உடம்பால் வழிபடுவது எது? சரியை நெறி. சார், உடம்பால வழிபடுவதுங்கிறது என்ன சார் அப்படின்னு சொன்னா, நமக்கு கடவுளை பற்றி தெரியாது. கடவுள்னு ஒருத்தன் இருக்கிறான், அவன் நம்ம விட பெரிய ஆளுன்னு தெரியும். அவனை எப்படி வழிபாடு செய்யறதுன்னு தெரியாது. நமக்கு ஒரு மந்திரமும் தெரியாது, ஒரு பாடலும் தெரியாது, தேவாரம் திருவாசகம்னா என்னன்னே தெரியாது, பக்தின்னா என்னன்னே தெரியாது. ஆனா சாமின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் கோயில்ல இருக்கிறாருன்றது மட்டும் தெரியும். தெரிஞ்ச உடனே நம்மை காட்டிலும் அவன் மேலானவன் என்ற உணர்வு வந்த உடனே அந்த கோயிலுக்கு சென்று நாம இருக்கக்கூடிய இல்லத்தை எப்படி தூய்மை செய்கிறோமோ அதுபோல நம்மை விட மேலானவனாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் குடியிருக்கின்ற அந்த கோயிலை நாம தூய்மை செய்வது, அழகிடுவது, நீர் தெளித்து கோலம் இடுவது, செடி கொடிகளை எல்லாம் அகற்றுவது, செடி கொடிகளை எல்லாம் அகற்றுவது. இது தொடக்க நிலையில. இதெல்லாம் அகற்றிவிட்டு உள்ள போன உடனே சாமிக்கு என்ன பண்றாங்க, அங்க இருக்கக்கூடிய சிவாச்சாரியார் திருமஞ்சனம் பண்றாரு, அபிஷேகம் பண்றாரு. அதுக்கு தேவையான உதவி தண்ணீர் கொண்டு போய் கொடுப்பது, சந்தனம் அரைத்து கொடுப்பது, மலர் பறித்து மாலை தொடுத்து கொடுப்பது. இது எல்லாம் என்ன நெறின்னு சொன்னா சரியை நெறி. இதுதான் உடம்பால வழிபடுவது. இதுதான் என்ன வழிபடுவது? உடம்பால வழிபடுவது. இப்ப நமக்கு அந்த நெறியில நமக்கு எதுவும் தெரியாது. அப்பதான் கோயிலுக்கு போயிருக்கிறோம். இப்ப அங்க இருக்கக்கூடியவர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, நமக்கு முன்னாடி இருந்த என்னது பல அடியார்கள். யாரு? பல அடியார்கள். அந்த பல அடியார்கள், நாம புது அடியார், அப்பதான் உள்ள நுழைகிறோம். இந்த பல அடியார்கள்லாம் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, எப்படி பெருக்கிக்கிட்டே ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. மலர் மாலை கொடுத்துக்கிட்டு அது ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. பூ பறிக்கும் போதே பூவள்ளி கொய்யாமோன்னு ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. இது என்னவோ பாடிக்கிட்டு இருக்காங்களேன்னு சொல்லி அப்படி காது கொடுத்து கேட்கிறோம். நாம அவங்க கூட வேலை செஞ்சுக்கிட்டு நமக்கும் பாடணும்னு தோணும், நமக்கும் பாடணும்னு தோணும். அப்படி பாடணும்னு தோணும் போது என்ன செய்வோம்? அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம், பாடுறோம். பாடின உடனே பெருமான் என்ன செய்யறான்னு சொன்னா, உள்ளத்துல வந்து உட்கார்றான். உள்ளத்துல வந்து உட்கார்ந்து பாட ஆரம்பித்த உடனே நம்மை அறியாமலேயே ஒரு ஈர்ப்பு ஏற்படுது. ஏற்பட்ட உடனே இப்ப நாம உடம்பால பணி செய்துகிட்டு உள்ளத்தால யார நினைச்சுக்கிட்டு இருப்போம்? இறைவனை நினைச்சு பாடிக்கிட்டு இருப்போம். அதுதான் என்னது? கிரியை நெறி. அப்போ உடம்பாலும் உள்ளத்தாலும் வழிபடுவது. உடம்பாலும், அடுத்தது உள்ளத்தாலும் வழிபடுவது. என்ன நெறி? கிரியை. இப்போ கோயிலுக்கு போறோம், திருமேனியை பார்க்கிறோம் இல்லையா, அபிஷேகத்துக்கு தண்ணி எடுத்து கொடுக்கிறோம், சந்தனம் அரைச்சு கொடுக்கிறோம், மாலை கட்டி கொடுக்கிறோம், எல்லாம் பண்ணிட்டு பாட்டு பாடிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அந்த அபிஷேகத்துல பூஜையில கலந்துக்கிறோம். கலந்துக்கிட்ட உடனே நம்மை அப்படியே ஈர்க்குது. ஈர்த்த உடனே வீட்டுக்கு வரோம். வீட்டுக்கு வந்த உடனே அந்த பெருமான் நம்ம உள்ளத்தை விட்டு நீங்காம அடைச்சிட்டான், உள்ள உட்காந்துட்டான். உள்ளத்துல உட்கார்ந்த பிறகு அந்த உள்ளத்துல அவனையே நினைந்து கொண்டிருக்கிறோம் பாத்தியா, அதுதான் என்னது? அவனோடு ஒன்றி நிற்கிறோம் பாத்தியா, அதுதான் யோகம். அப்போ உள்ளத்தால் மட்டுமே வழிபாடு செய்வது, உள்ளத்தால் மட்டுமே
வழிபாடு செய்வது. இப்ப இந்த கோயிலுக்கெல்லாம் போகாது, உட்கார்ந்த இடத்துல என்ன பண்ணும், வழிபடும். இது என்னது? யோகம். உள்ளத்தால் மட்டுமே வழிபடுது. இப்போ இந்த மூன்றும் சாசா தவம். இந்த மூன்றும் தான் என்னது? தவம். தவம்ங்கிறது காட்டுல போய் சடாமுடிய வளர்த்துக்கிட்டு உண்ணாது உறங்காது இருக்கிறதெல்லாம் தவம் இல்லை. தவங்கிறது என்ன? இந்த மூன்றும் தான் தவம். சரியை, கிரியை, யோகம். இந்த மூன்றும் மெய்த்தவம். இந்த மூன்றும் தான் என்னது? மெய்த்தவம். இந்த மெய்த்தவத்தால் விளைவது தான் ஞானம். இந்த மூன்றினால் விளைவது தான் எது? ஞானம். ஞானம் என்பது தனி நெறின்னு சொல்லிடக்கூடாது. இந்த மூன்றும் இல்லாம அந்த ஞானம் விளையாது. மூன்றும் இல்லாம எது விளையாது? ஞானம் விளையாது. அப்ப சரியில நிற்கணும், கிரியையில அடுத்தது கிரியைக்கு முன்னேறணும், அதுக்கு அடுத்தது கிரியையிலேயே இருந்துடக்கூடாது. அததான் சொல்றேன், அடிக்கடி சொல்லுவது என்னன்னு சொன்னா, கோயிலுக்கு போகணும், கோயிலுக்கே போயிட்டு இருக்க கூடாது. கோயிலுக்கு போகணும், ஆனா கோயிலுக்கே போயிட்டு இருக்க கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிரியையில நிற்கணும், அதுக்கு அடுத்த படிக்கு போயிட்டு சொன்னா உள்ளத்தால வழிபடுவது யோகம். யோக நிலையில் இருக்கும் போது கோயிலுக்கு போக வேண்டியதில்லை. எங்க வந்துடுறாரு? உள்ளத்துல வந்து. இதுதான் அகப்பூசை. கிரியை என்பது புறப்பூசை, யோகம் என்பது என்ன பூசை? அகப்பூசை. அந்த அகப்பூசையில இருக்கின்ற போது கோயிலுக்கு போயின்னா கோயில்ல இருக்கக்கூடிய எங்க வந்துட்டான்? உள்ளமாகி கோயிலுக்கு வந்துட்டான். உள்ளம் பெருங்கோயில். யாரு? நம்முடைய திருமூலர். அப்போ இந்த கோயில்ல எழுந்தருள் இருக்கக்கூடிய அந்த பெருமானை எப்பொழுதும் நாம நினைந்து கொண்டே இருக்கிறோமே, அவனோடு ஒன்றிக் கொண்டே இருக்கிறோமே. அப்படி இருக்கின்ற போது அந்த ஆன்மா கோயிலுக்கு போகணுங்கிறதெல்லாம் அதுக்காக முயற்சியெல்லாம் எடுக்காது, போக வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா அவன் இங்க வந்துட்டான். அப்ப இந்த மூன்று நெறிகளில் நின்று இந்த தவத்தினுடைய முதிர்ச்சி தான் எது அப்படின்னு சொன்னா ஞானம். இந்த ஞானம் வாய்க்க பெற்ற பிறகு அந்த ஆன்மா எங்கும் எதிலும் இறைவனை காணும். எங்கும் எதிலும் இறைவனை காணும். அப்படியா? அப்போ ஞானம்னா என்ன? எங்கும் எதிலும் இறைவனையே காண்பது. இறைவனையே காண்பது, அதுதான் என்னது? ஞானம். புரியுதுல்லப்பா? ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கு நம்ம 2 ஆண்டுல பயிற்சி முடியுமான்னு தெரியல. நிறைய ஸ்பெஷல் கிளாஸ் போட வேண்டியதுதான். சரி, அப்போ சரியை உடம்பால் வழிபடுவது, கிரியை உடம்பாலும் உள்ளத்தாலும் வழிபடுவது, யோகம் உள்ளத்தால் மட்டுமே வழிபடுவது, ஞானம் எங்கும் எதிலும் இறைவனையே காண்பது. இல்லையா? இந்த ரெண்டும் புறப்பூசை. இந்த யோகம் அகப்பூசை. யோகம் அகப்பூசை. சரியை கிரியை என்பது புறப்பூசை, யோகம் அகப்பூசை. இந்த சரியை கிரியை யோகம் என்ற மூன்றும் சேர்ந்தது என்னது? மெய்த்தவம். மூன்றும் சேர்ந்தது மெய்த்தவம். இந்த ஞானம் என்பது ஞானம் அப்படின்னா அறிவுன்னு அர்த்தம். ஞானம்ங்கிறது என்னது? அறிவுன்னு அர்த்தம். இந்த அறிவுங்கிறது யாரு அப்படின்னு சொன்னா அவன் தான் சிவம். மகாகவி பாரதி அதுதான் பாடுறான். சுத்த அறிவே சிவம் என்று சொல்லும் சுருதிகள் கேளீரோ. சுத்த அறிவே சிவம் என்று சொல்லும் சுருதிகள் சுருதினா வேதம். எல்லா வேதங்களுமே சுத்த அறிவு என்பது யாருன்னா சிவம் என்று சொல்லுகின்றது. ஏன்னா அவன் ஞானமே வடிவாக இருக்கக்கூடியவன், ஞானமே வடிவாக இருக்கக்கூடியவன். ஆகவே அந்த ஞானம் வாய்த்து விட்டால் அப்ப எல்லா இடத்திலையும் எல்லா இடத்திலையும் அந்த ஞானத்தை தான் பார்க்க முடியும். அதைத்தான்
நம்முடைய அப்பர் பெருமான் பேசுகிறார், ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள், ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள் என்று வாங்கம்மா அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள் அப்படின்னா அதைத்தான் நம்முடைய மணிவாசகர் ரொம்ப எளிமையா சொல்றாரு. ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள்ங்கிற அந்த தொடரைத்தான் மணிவாசகர் ரொம்ப எளிமையா சொல்றாரு. என்ன தெரியுமா? அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. அவனுடைய அருள் தான் ஞானம் இல்லையா? வணங்குதல் தொழுவது இல்லையா? யாரை வணங்குவது? அவனை வணங்குறது. புரியுதுங்களா? அப்போ ஞானத்தால் தொழுவது என்பது அவன் அருளாலே அவனை வணங்குவது. இதை இன்னும் எளிமைப்படுத்தி சொல்லுவார் நம்முடைய வாரியார் சுவாமிகள். மணிவாசகர் சொல்லுகின்ற அந்த செய்தியை கூட இன்னும் எளிமைப்படுத்தி சொல்லுவார். என்ன தெரியுமா? வேலை வணங்குவதே வேலை, வேலை வணங்குவதே வேலை. அவருடைய அந்த எளிமையான தொடர் அதுதான், வேலை வணங்குவதே வேலை. வேலைங்கிறது முதல்ல இருக்கக்கூடிய வேலைங்கிறது என்னன்னு சொன்னா, வேலுக்கு தலைவன், ஐயன்னா தலைவன் அர்த்தம். வேல் ஐ, வேலுக்கு தலைவன். வேலுங்கிறது என்னன்னா ஞானம். வேலுங்கிறது என்னது? ஞானம். முருகனுக்கு வள்ளி இச்சாசக்தி, தெய்வ யானை கிரியாசக்தி. சூரனை கொன்று அமரர்களை சிறை மீட்டதனால அந்த செயலுக்கு கிடைத்த பரிசு, அந்த கிரியைக்கு கிடைத்த பரிசு யாரு? தெய்வ யானை. அதனால கிரியாசக்தி. எவனே விரும்பி காதலித்து திருமணம் செய்து கொண்டான், யாரு? வள்ளி. அது இச்சாசக்தி. அது என்னது? இச்சாசக்தி. ஞானமே வடிவாக இருக்கக்கூடிய சக்தி கொடுத்த ஆயுதம் எது? வேலு. அது என்னது? ஞானாசக்தி. அது என்ன சக்தி? ஞானாசக்தி. அப்ப ஞானாசக்தி தான் எது? வேலு. அப்ப வேல் என்றால் ஞானம், வேல் என்றால் ஞானம். வேல் ஐ, வேலுக்கு தலைவன் யாரு? ஞானத்திற்கு தலைவன், ஞானத்திற்கு தலைவன். அந்த ஞான தலைவனை வணங்குவதே என் வேலை. ஞான தலைவனை வணங்குவதே வேலை. அதான் வேலை வணங்குவதே வேலை. புரியுதுங்களா? தொடர் சொல்லிட்டு போயிட்டாரு, அதுக்கு பொருள் இப்படிதான் எடுக்கணும். பொருள் எப்படி வாங்க. இப்போ இந்த 4 நெறிகள், சரியை கிரியை யோகம், சரியை கிரியை யோகம் என்கிற இந்த 4 நெறிகளை நாம என்ன ஆகும் சொன்னா, இதுல நிற்க 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 இந்த உயிர்களுடைய இயல்புகள்ல மாற்றங்கள் ஏற்படும். என்ன மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொன்னா, இப்ப நமக்கு நல்வினை தீவினை என்று சொல்றோம் இல்லையா? நல்வினையினுடைய பயனாக நமக்கு என்ன வருது? புண்ணியம். புண்ணியத்தினுடைய பயனாக இன்பத்தை அனுபவிக்கிறோம். தீவினையினுடைய பயனாக அது பாவம். பாவத்தினுடைய பயனாக என்ன செய்கிறோம்? துன்பத்தை அனுபவிக்கிறோம். இப்ப பொதுவா நாம இன்பத்தை அனுபவிக்கின்ற போது ரொம்ப மகிழ்ச்சியில துள்ளி குதிக்கிறோம், கண்ணுகால் தெரியாம ஆடுறோம், சொல்றோம் இல்லையா? சொல்றாங்க இல்லையா? அந்த கண்ணுகாலே தெரியலப்பா, இந்த ஆட்டம் ஆடுறான் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப அவ்வளவு துள்ளி குதிக்கிறோம். துன்பம் வந்துடுச்சுன்னு சொன்னா சோர்ந்து போயிடுறோம். துன்பம் வந்துடுச்சுன்னா என்ன பண்றோம்? சோர்ந்து போயிடுறோம். அப்ப என்ன பண்றோம்? கன்னத்துல கைய வச்சுக்கிட்டு உட்கார்ந்துடுறோம். கன்னத்துல கைய வச்சுக்கிட்டு உட்கார்றோம். ஒரு காலத்துல ஒரு பழமொழி சொல்றாங்க, கப்பலே கவிழ்ந்தாலும் கன்னத்துல கை வைக்காதன்னு. அதுக்கு பொருள் வேற, அதுக்கு பொருள் வேற. கப்பல் கவிழ்துன்னு சொன்னா எவ்வளவு பெரிய நஷ்டம், எவ்வளவு பெரிய நஷ்டம், எவ்வளவு கோடி. இன்னொருத்துக்கு பாருங்க சார், எல்லாத்தையும் உட்காருங்க. அப்போ இந்த கன்னம் அப்படிங்கிறது திருட்டுக்கு பயன்படுகின்ற கருவி. கண்ணக்கோள். கண்ணக்கோளுங்கிறது என்ன? திருடர்கள் பயன்படுத்துகின்ற, பக்கத்துல இருக்கிறவனு கூட கேட்காத மாதிரி தொலை போடுகின்ற கருவி அது
கண்ணை போல். புரியல? அப்போ கப்பலே கவிழ்ந்தாலும் அந்த திருட்டு எண்ணம் வரக்கூடாது. கன்னத்துல கை வைக்காத, கன்னத்துல கை வைக்காத அப்படின்னு நம்ம பெரியவங்க பழமொழி சொன்னாங்க. எவ்வளவு பெரிய நஷ்டம் வந்தாலும் கண்ணை பொருள கை, அடுத்த பொருளுக்கு ஆசைப்பட்டு திருட்டு எண்ணம் வந்துடக்கூடாது. அதுதான் அந்த பழமொழிக்கு அர்த்தம். கப்பலே கவிழ்ந்தாலும் கன்னத்துல கை வைக்காத. இப்ப நாம கன்னத்துல கை வைக்க உட்காந்துடுறோம். எப்போ? துன்பம் வருகின்ற போது, துன்பம் வருகின்ற போது. இதை இந்த நெறியில சார 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 என்ன ஆகுன்னு சொன்னா, இன்பத்தில் துள்ளலும் துன்பத்தில் துவளலும் இல்லாத நிலை ஏற்படும். இன்பத்தில் துள்ளலும் துன்பத்தில் துவளலும் இல்லாத நிலை ஏற்படும். இந்த நிலைக்கு பெயர் தான் இருவினை ஒப்பு. என்ன ஒப்பு? இருவினை ஒப்பு. இருவினை ஒப்புன்னா என்ன? நல்வினையும் தீவினையாகி இருவினைகளையும் ஒரே மாதிரி பாவிக்கிறது. இதுதான் இருவினை ஒப்பு. இருவினை ஒப்பு. இந்த இருவினை ஒப்பு எப்பொழுது சார் வரும் அப்படின்னு சொன்னா, இந்த ஆன்மாவை பிணித்திருக்கக்கூடிய ஆணவ சார்பு முழுமையாக நீங்கிய நிலையில் இந்த இருவினை ஒப்பு வரும். அதுக்கு பெயரு மலபரிபாகம். இது இருவினை ஒப்பு. இருவினை ஒப்பு மல பரிபாகம். பரிபாகம்னா நீங்கின்றல் அர்த்தம். மலத்தில், அதாவது மலத்தில் இருந்து நீங்கி நிற்பது, அதுதான் மலபரிபாகம். இந்த மலபரிபாகம் எப்பொழுது ஏற்படும் அப்படின்னு சொன்னா, இருவினை ஒப்பு ஏற்படுகின்ற போது. இருவினை ஒப்பது எப்போ ஏற்படும்? மலபரிபாகம் ஏற்படுகின்ற போது. ரெண்டும் தனித்தனியா இல்ல, இரண்டும் தனித்தனி. எப்ப இந்த ஆன்மா எங்கும் எதிலும் இறைவனையே காணுகின்ற அந்த நிலையை பெற்று விட்டதோ, அந்த நிலையில அதுக்கு என்ன இருக்காது? இன்பத்தில் துள்ளி குதிக்கின்ற நிலையும் துன்பத்தில் துவண்டு போகின்ற நிலையும் இருக்காது. இரண்டுமே இருக்காது. அதனாலதான் சுண்ணாம்பு நீச்சரையில அடைத்த போதும் கவலைப்படல. சுண்ணாம்பு நீச்சரையில அடைத்த போதும் கவலைப்படல. உழவார கருவி போகின்ற இடத்திலெல்லாம் வைரமும் வைடூரியமாக பளபளபளன் கண்ணை பறிக்கின்ற போதும் அதை பத்தி அவர் என்ன பண்ணல, பொருட்படுத்தல. யாரு? அப்பர். இதுதான் சார் இன்பத்தில் துள்ளலும் துன்பத்தில் துவளலும் இல்லாத நிலை. அந்த நிலையில இந்த மலபரிபாகம் இருவினை ஒப்பு ஏற்படும். அப்படி ஏற்படுகின்ற போது அந்த ஆன்மாவினுடைய அறிவில் திருவருள் வீழ்ச்சி இருக்கும். இந்த ஆன்மாவினுடைய அறிவில், உயிர் அறிவில் எது இருக்கும்? திருவருள் வீழ்ச்சி. அததான் சக்தி நிபாதம். சக்தி அப்படின்னு சொன்னா திருவருள், நிபாதம் அப்படின்னு சொன்னா வீழ்ச்சி, அருள் வீழ்ச்சி. அருள் வீழ்ச்சி, வீழ்ச்சி. நீர் வீழ்ச்சின்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி திருவருள் வீழ்ச்சி. அதைத்தான் சக்தி நிபாதம். சக்தி நிபாதம். நிபாதம்னா வீழ்ச்சி. இந்த மூன்றும் ஒரே நேரத்துல நடைபெறும். இருவினை ஒப்பு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு மலபரிபாகமோ, மலபரிபாகம் ஒரு 2 மாதம் கழிச்சு சக்தி நிபாதமோ, அதெல்லாம் கிடையாது. இது எல்லாமே ஒரே நேரத்தை. அதனால இதுக்கு பேர் உடன் நிகழ்ச்சி அப்படின்னு பேர். என்ன நிகழ்ச்சி? இலக்கணத்துல இதுக்கு உடன் நிகழ்ச்சி. ஒன்று நிகழ்கின்ற போதே அதன் உடனாக இன்னொன்று நிகழ்வது. அதனால அதுக்கு உடன் நிகழ்ச்சின்னு பேர். உடன் நிகழ்ச்சி. எதெல்லாம் உடன் நிகழ்ச்சி? இருவினை ஒப்பு, மலபரிபாகம். இந்த நேரத்தில் ஒரு நடந்த ஒரு நிகழ்வை சொல்லணும். எங்க ஞானப்பாட்டன் மலேசிய ரத்தன செட்டியார், மலேசிய முருகட ரத்தன செட்டியார்,
ஒரு மலேசியாவில் சித்தாந்த வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கிறார். அங்க ஒரு பெரிய செல்வந்தர், வயது முதிர்ந்தவர். அவரு என்ன பண்றாருன்னு சொன்னா, இவருடைய வகுப்பு ரொம்ப ஆர்வமா இங்க பல பேர் அவருடைய இது கேட்டு இருக்க மாட்டீங்க. அடியனுக்கு ஒரு வாய்ப்பு, எங்க வைத்தியநாதன் ஐயம் மூலமா கேட்கின்ற ஒரு வாய்ப்பு. நகைச்சுவையா எடுப்பார். யாரு? ரத்தன செட்டியார் ரொம்ப நகைச்சுவையா இருக்கும். அதாவது கருத்துக்களை அவ்வளவு எளிதாக புரிய வைக்கிற மாதிரி கொண்டு வருவார். அது அவர் என்ன பண்றாரு, இந்த பாடம் நடத்திக்கிட்டே இருக்கும்போது இந்த செல்வந்தருக்கு ஒரு பெயர் நினைவுல இல்லை, ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேட்ட நிகழ்ச்சி. அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னா, வகுப்பு முடிஞ்ச உடனே, செட்டியார் எனக்கு இருவினை ஒப்பு வந்துடுச்சு செட்டியாருன்னாராம். இருவினை ஒப்பு வந்துடுச்சுன்னாராம். இவருக்கு ஒண்ணுமே புரியல. பாடத்தை இப்பதான் கேட்டு இருக்கிறாரு, இருவினை ஒப்பு வந்துடுச்சுன்னு சொல்றாரு அப்படின்னு. என்னங்க ஐயா சொல்றீங்க? இல்ல செட்டியார், எனக்கு இருவினை ஒப்பு வந்துடுச்சு, அதனால இதை கொண்டாடுகின்ற வகையில எங்க வீட்டுக்கு நீங்க காபி சாப்பிட வரீங்க. அங்கேயே அடிபட்டு போச்சா? இருவினை ஒப்பு வந்தா கொண்டாடுவாங்களா? இவரு உள்ளுக்குள்ள சிரிச்சுக்கிட்டே சரி வாங்க போலாம் அப்படின்னு போயிருக்காரு. அவருக்கு சுகரு. யாருக்கு? அந்த செல்வந்தருக்கு சுகரு. வீட்டுக்காரம்மா காபி போட்டாங்க. செட்டியாருக்கு சர்க்கரை போட்ட காப்பியும் அவருக்கு சர்க்கரை இல்லாத காப்பியும் போட்டாங்க. கொடுக்கும்போது மாத்தி கொடுத்துட்டாங்க. செட்டியாரு குடிச்சிட்டாரு. எங்க தாத்தா குடிச்சிட்டாரு. எதை? அந்த காப்பிய. அது ரொம்ப கசப்பா இருந்தாலும் அதை பத்தி முகத்துல கூட சுழிக்காம என்ன பண்ணாருன்னு சொன்னா குடிச்சிட்டாரு. இவர் பேசிக்கிட்டே இருந்தவர். பேச்சு சுவாரஸ்யத்துல அவர் குடிச்சிட்டு டம்ளர் வச்ச பிற்பாடு இவர் எடுத்து காப்பி குடிக்கிறாரு. முதல் டேஸ்ட் பண்ண உடனே சக்கரை இருந்துச்சா, வந்தது பாரு கோபம், மனைவி கண்ணா பண்ணு. இவரு தவிக்கிறாரு. எங்க தாத்தா, ஏடா இப்படி நடந்து போச்சே, நம்ம எதிர்க்க. அது என்னவோ தெரியல செட்டியார், இந்த காப்பியில மட்டும் என்ன இருவினை உப்பு வரல, காப்பியில மட்டும் இருவினை உப்பு வரல அப்படின்னாராம். அப்போ இந்த பாடத்தை கேட்டு பாடத்தினுடைய அந்த நுட்பமான பொருளை என்ன பண்ணவரு புரிந்து கொள்ளாதனால இந்த இது நடந்த நிகழ்ச்சி, எங்க ஐயா சொன்ன நிகழ்ச்சி. ஆகவே இது எதுக்கு சொல்ல வரும்னு சொன்னா, இருவினை ஒப்பு, மலபரிபாகம், சத்தினிபாதம், இந்த மூன்றும் ஒரே நேரத்துல ஞானம் என்கிற அந்த நிலை ஏற்படுகின்ற போது, எங்கும் எதிலும் இறைவனையே காண்கின்ற நிலை அப்படி ஏற்படுகின்ற போது நிகழ்கின்ற உடல் நிகழ்ச்சி. ஆகவே இந்த வகையில இந்த வழிபாட்டு நெறிகள் சரியை வழிபாடு, கிரியை வழிபாடு, யோக வழிபாடு, இந்த மூன்று நெறிகளில் நிற்கின்ற போது, இந்த மூன்று மெய்த்தவங்களில் நிற்கின்ற போது, இந்த மூன்று மெய்த்தவத்தால் விளைவது தான் எது? ஞானம். இல்ல சில சித்தாந்த ஆசிரியர்கள் ஞானத்துக்கு அறிவால் வழிபடுவது என்று ஒரு விளக்கம் சொல்லுவார்கள். ஞானத்தால் வழிபடுவது, அறிவால் வழிபடுவது என்று விளக்கம் சொல்லுவார்கள். அது சரிதான், இருந்தாலும் அதை விட இது பொருத்தமான ஒரு சிந்தனை. ஞானத்தால் வழிபடுவது என்ன? எல்லா இடத்திலும் இறைவனையே ஞானஸ்வரூபமாக இருக்கின்ற இறைவனையே காணுகின்ற போது ஏற்படுகின்ற நிகழ்வு தான். அதனால எங்கும் இதிலும் இறைவனையே காண்பது தான் ஞானம். இந்த வழிபாட்டு நெறிகளில் நிற்கக்கூடிய நமக்கு இது பொதுவா எல்லாருக்கும் இருக்கு, எல்லா சமயத்துக்கும் பொதுவானது. இந்த சரியை கிரியை யோக ஞானம்ன்றது எல்லா சைவத்துக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் பொதுவானது. ஆனா சிறப்பானது யாருக்குன்னு சொன்னா சைவத்து. இந்த சைவத்துல 3 விதமான வழிபாடுகள் சொல்லுவோம். குரு, லிங்க, சங்கம வழிபாடு. குரு, லிங்க, சங்கம வழிபாடு. குரு வழிபாடு கொஞ்சம் தண்ணி கொடுங்கம்மா.
இந்த குரு வழிபாடு என்பது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அறியாமையை போக்குகின்ற ஞானாசிரியரையே சிவமாக கருதி வழிபடுவது குரு வழிபாடு. வச்சிடலாங்களா? எழுதிட்டீங்களா? எல்லாரும் இந்த குறிப்பு எடுத்துக்கங்க. அப்பதான் வீட்டுக்கு போனா என்னவோ சொன்னாங்களே அப்படின்னு ஞாபகம் வரும். சூடா இருக்கும்ல. குரு வழிபாடு, லிங்க வழிபாடு, சங்கம வழிபாடு. சங்கமங்கிறது அடியார்கள், அடியார் திருக்கூட்டம். சங்கமங்கிறது என்னது? அடியார் திருக்கூட்டம். இப்போ ஞானாசிரியர் நம்முடைய அறியாமையை போக்கி நமக்கு ஞானத்தை விளைத்த ஞானாசிரியர் தான் யாரு? குரு. அந்த குருவையே சிவமாக கருதி வழிபடுவது தான் எது? குரு வழிபாடு. திருமூலர் சொல்லுவார், குருவே சிவனென கூறினன் நந்தி, குருவே சிவம் என கூறினன் நந்தி. நந்தியம்பெருமான் தான் திருமூலருடைய குருநாதர். அவர் சொல்றாரு, குருவே சிவம் என கூறின நந்தி என்று திருமூலர் சொல்ற. எனக்கு சிவம் யாருன்னா குருதான் சிவம் சொல்லி சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ குரு நம்முடைய அறியாமையை போக்கிய அந்த ஞானாசிரியரையே சிவமாக கருதி வழிபடுவது எதுன்னு சொன்னா குரு வழிபாடு. என்ன வழிபாடு? குரு வழிபாடு. திருக்கோயில்களில் இருக்கக்கூடிய சிவலிங்க திருமேனியை சிவமாக கருதி வழிபடுவது எதுன்னு சொன்னா லிங்க வழிபாடு. என்ன வழிபாடு? லிங்க வழிபாடு. அது திருக்கோயில் வழிபாடுன்னு வச்சுக்குவோம். அது என்ன வழிபாடு? திருக்கோயில் வழிபாடு. சிவனடியார்களையே சிவமாக கருதி வழிபடுவது சங்கம வழிபாடு. சிவனடியார்களையே சிவமாக கருதி வழிபடுவது என்ன வழிபாடு? சங்கம வழிபாடு. இந்த மூன்றும் சைவத்திற்கு இருக்கக்கூடிய சிறப்பு வழிபாட்டு நெறி. சைவர்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு வழிபாட்டு நெறி. அதனால தான் நாம எந்த இப்போ சைவம் வேறு வைணவம் வேறு. இப்ப இந்த பாகுபாடு தெரியாம நாம இருக்கிறோம். சைவம் வேறு வைணவம் வேறு. அதை நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த இந்து மதம், இந்து மதம்ன்ற ஒரு மதமே கிடையாது. இந்து மதம்ங்கிற ஒரு மதமே கிடையாது. அப்படி ஒரு மதம் கிடையாது. வெள்ளைக்காரன் வச்ச பேர் அது. வெள்ளக்காரன் வச்ச பேர். சிந்து நதிக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடியவர்களை இந்துன்னு சொல்லிட்டான். அதனால அது இந்து மதம்னு சொல்லி, இந்து மதத்துல நீங்க அந்த கெசட் நோட்டிபிகேஷன் எடுத்தீங்கன்னு சொன்னா இந்து மதத்துல இந்து மதம்ங்கிற அந்த எட்டு கீழே தலைப்பு கீழே சைவம், வைணவம், பௌத்தம், சமணம் எல்லாமே வரும். கிறிஸ்துவம், இஸ்லாமை தவிர மற்றதெல்லாம் வரும். அதே இந்து மதங்கிற அந்த தலைப்பு கீழே. ஆகவே இந்து மதம்ங்கிற ஒரு மதம் வரலாற்றில் கிடையாது. சைவம் இருந்தது, வைணவம் இருந்தது. வைணவங்கிறது எதுன்னு சொன்னா 10 அவதாரங்களுக்கு உட்பட்ட திருமாலை தெய்வமாக கருதி, முதற் கடவுளாக கருதி வழிபாடு செய்வது வைணவம். சிவபரம்பொருளை முதல் தெய்வமாக கருதி வழிபடுவது சைவம். இந்த ரெண்டுமே தனித்தனி சமயங்கள்.
ரெண்டுமே தனித்தனி சமயங்கள். பிற்காலத்துல தான் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, அறியும் சிவனும் ஒண்ணு, அறியாத வாயில மண்ணு அப்படின்னு எல்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போ இந்த திருமால் 10 அவதாரங்களுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய திருமால் இருக்கிறாரே, அந்த திருமால் ஆன்மா. அந்த திருமால் ஆன்மா. ஆன்மான்னா உயிர், நம்மை போன்று ஒரு உயிர். ஆனால் நம்மை விட பல கோடி மடங்கு தவம் செய்த உயிர், புண்ணியம் செய்த உயிர். அதனாலதான் வைகுந்தம் என்கிற உலகத்துக்கே தலைவனாக இருக்கிறார். வைகுந்தங்கிற உலகத்துக்கு தலைவனாக இருக்கிறார். நாம பூ உலகத்துக்கே தலைவனாக இல்லை, அவர் வைகுந்தத்துக்கே தலைவர். அப்ப நம்மை விட மேலான உயிர். அந்த உயிர் தான் எது? 10 அவதாரங்கள். அவதாரம் சொன்னா மேலிருந்து இறங்குறதுன்னு அர்த்தம். மேலிருந்து இறங்குறது, அதாவது வைகுந்தத்திலிருந்து பூ உலகத்துக்கு இறங்குறது. வைகுந்தம் எங்க இருக்கு? நாம 36 தத்துவ விளக்கம் சொல்லும் போது சொல்ற கைலாயம் எங்க இருக்குது, வைகுந்தம் எங்க இருக்குது, பிரம்மலோகம் எங்க இருக்குது, அதெல்லாம் நாம பார்க்க போறோம். எல்லாம் 30 என்னங்க? சைவம். என்னங்க? ஆமா, ஞானாசிரியரையே சிவமாக கருதி வழிபடுவது குரு வழிபாடு. திருக்கோயில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை வழிபாடு செய்வது லிங்க வழிபாடு. அடியார்களையே சிவமாக கருதி வழிபடுவது சங்கம வழிபாடு. இப்ப நான் இது எதுக்கு இந்த செய்தி சொல்றதுக்கு தான் நான் இதை எடுத்தேன். இப்ப நாம என்ன பண்றோம்னு சொன்னா, நம்ம சனிக்கிழமையானா நாமும் போட்டுக்கிட்டு பெருமாள் கோயிலுக்கு போறோம் இல்லையா? போறோமா இல்லையா? சைவர்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னா, ஒருபோதும் நாமும் போட வேண்டிய அவசியம் இல்லை. நாமும் போடக்கூடாது, யாருக்கும் போடக்கூடாது, யாருக்கும் போடக்கூடாது. இப்ப நாமும் போட்டுக்க கூடாது, மற்றவர்களுக்கும் போடக்கூடாது. எது? நாம. அப்ப சைவர்களுக்குன்னு ஒன்னு தனி சிறப்பு உண்டு. ஏன் திருநீரை வைக்கிறோன்றதெல்லாம் நாம பேச போறோம். இப்போ அப்ப நாம பெருமாள் கோயிலுக்கு போக கூடாதா சார் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கலாம். இப்ப நான் தான் அடியார் வழிபாட்டுக்கு வரேன், புரியுதுங்களா? இப்போ 10 அவதாரங்களிலும் சிவபெருமான் ஒருவன் தான் அவதாரம் இல்லாதவன். என்ன, அவதாரம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அவதாரம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அவனுக்கு வாங்க என்ன, அவனுக்கு என்ன உருவத்தை எடுக்கணுமோ அந்த உருவத்தை தானே எடுத்துக்குவான். எந்த தாய் வயிற்றிலையும் யார் பிறந்ததில்லை? சிவபெருமான் பிறந்ததில்லை. அதனாலதான் பிறப்பு இல்லாதவன் இறப்பில பிறப்பிலி. என்னது? பிறப்பிலி. நம்முடைய கந்தர் அனுபூதியில நம்முடைய அருணகிரிநாதர் சொல்லுவார், பெம்மான் முருகன் பிறவான் இரவான். பெம்மான் முருகன் பிறவான் இரவான். அப்போ நம்முடைய பெருமானும் பிறப்பிலிநாதன். யாரு? பிறவா யாக்கை பெரியோன். யாரு? நம்முடைய சிலப்பதிகாரம் பேசுது, பிறவா யாக்கை பெரியோன் என்று பேசுகிறோம். அப்போ பிறவாத நிலை உடையவன் யாருன்னு சொன்னா சிவபானால். அவனுக்கு என்ன கிடையாது? இறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. திருமால் பாருங்க, ராமர் கோசலையுடைய வயிற்றுக்கு பிறந்தாரா? சீதையை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? லவனையும் குசனையும் பெற்றுக்கிட்டாரா? அதுக்கப்புறம் சரைய நதியில இறங்கி உயிர் துறந்தாரா? அப்ப ஒரு சாதாரண ஒரு மனித பிறவியில ஒரு தாயினுடைய வயிற்றுல பிறந்து எல்லா அதே மாதிரிதான் ஒவ்வொரு பிறவி ஒவ்வொரு அவதாரமும். யாரு? திருமாலுடைய அவதாரம். அப்போ பிறவிக்கு உட்பட்டதெல்லாம் உயிர். பிறவிக்கு உட்பட்டதெல்லாம் எது? உயிர். அந்த உயிர்களாக இருந்தாலும் மேலான நிலையில் இருக்கக்கூடியவர். அதனால தான் ஒவ்வொரு பிறவியிலையும் யாரை மறக்காமல் வழிபட்டாருன்னு சொன்னா சிவனை மறக்காமல் வழிபட்டார். யாரு? திருமால். அதனால தான் அடியார்களிலேயே முதல்ல நிற்கக்கூடிய அடியார் யாருன்னா திருமால். சிவன் அடியார்கள்ல முதல் நபர் யாரு? திருமால்.
அவருக்கு பிறகுதான் மற்றவங்க எல்லாம். அப்படி பார்க்கின்ற போது நாம பெருமாள் கோயிலுக்கு போய் ஒரு சிவனடியாராக கருதி வணங்கலாம். யார? ஆனால் முதல் தெய்வமாக கருதி வழிபாடு செய்யக்கூடாது. முதல் தெய்வமாக கருதி என்ன பண்ணக்கூடாது? வழிபாடு. அப்ப திருமாலை அடியாராக கருதுகின்ற பக்குவம் வந்தால் மட்டுமே அங்க போகணும். புரியுதுங்களா? அதை விட்டுட்டு நாம போட்டுக்கிட்டு போய் எங்க நாராயணா கோவிந்தான்னு சொல்லக்கூடாது. எங்க? ஏன்னா அவனே சிவாய நமன் தான் வேண்டிக்கிட்டு இருக்கிறான். யாரு? அங்க இருக்கிற திருமாலை யாரதான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறான்? சிவபெருமான தான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். அவனை போய் நாம கும்பிட்டுன்னு சொன்னா என்னடா மடத்தனமா என்ன வந்து கும்பிட்டு. மணிவாசகர் அதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த ஜனங்களுக்கு மக்களுக்கு தான் அறிவில்லை, மக்களுக்குத்தான் அறிவில்லை. அவங்கதான் கோயில் கட்டிட்டாங்க அறிவில்லாததுனால. இந்த 2 பேருக்கும் அறிவு எங்க போச்சு? அவங்க கட்டின கோயில்ல போய் நான் தான் தெய்வம் உட்காந்துக்கிட்டு இருக்காங்களே. இந்த பாவத்தை எந்த ஜென்மத்துல தீர்க்க போறாங்கன்னு மணிவாசகர் கேட்கிறார். யாரு? திருமாலை பார்த்து, பிரம்மாவை பார்த்து. ஆகவே அங்க போயிட்டு அவர்கள் அடியார்கள், அந்த அடியார்களாக கருதி வழிபாடு செய்யலாம். இந்த பக்குவம் தான் பெருமாள் கோயிலுக்கு போகணும். அது வர்ற வரைக்கும் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்றது காரணம் தான். நீங்க எங்க வேணாலும் போகலாம். எந்த கடவுளும் நமக்கு வந்து இழிவானவர்களாக கருதல, இகழ்ந்து பேசல. சைவம் எதையும் இகழல. அதை தெளிவா புரிஞ்சுக்கணும். சைவத்துக்கு எந்த சமயமும் இகழுகின்ற எண்ணம் கிடையாது. புரியுதுங்களா? ஆனா அதே நேரத்துல பெருமானை காட்டிலும் மேலானது கிடையாது, சைவத்தை காட்டிலும் மேலானது கிடையாதுன்னு சொன்னா, சைவ சமயத்தினுடைய கொள்கைகள் இருக்கின்றனவே, அதிலிருந்து ஒவ்வொன்றை எடுத்துக்கிட்டு தான் ஒவ்வொரு சமயமும் உருவாச்சு, ஒவ்வொரு மதமும் உருவாச்சு. எல்லா மதத்திலும் இருக்கக்கூடிய மொத்த கொள்கைகளையும் சேர்த்தா அதுதான் எது? சைவ சமயம். அதனாலதான் வாரியார் ரொம்ப அழகா சொல்லுவாரு, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதங்களும் குண்டாக்கள், சைவம் ஒரு அண்டா. இந்த குண்டாக்களை எல்லாம் எடுத்து அண்டாவில போட்டுடலாம், இந்த அண்டாவை கொண்டு போய் எந்த குண்டாவிலையும் போட முடியாதுன்னு சொல்லுவார் வாரியார் சுவாமி. ரொம்ப அந்த பாமரரும் புரிந்து கொள்ளுகின்ற வகையில பேசுவார். அப்போ சைவத்துடைய கொள்கையினுடைய ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு மதங்களா வந்துடுச்சு. இந்த மதம் தான் சைவம் சொல்லிடக்கூடாது. இந்த உணர்வு நமக்கு வந்து விட்டால் நாம எந்த சமயத்தையும் இகழ்ந்து பேச மாட்டோம், அதே நேரத்துல அதுல போய் விழுந்து விடவும் மாட்டோம். அதனால பெருமாள் கோயிலுக்கு போகலாம், எந்த உணர்வோடு போகணும் அப்படின்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடிய பெருமைங்க யாரு? சரி, ராதா ருக்மணி சமேத காலையில போயிருந்த அந்த கோயில் பக்கம் வேணுகோபால சாமி இருக்கிறாரு. அந்த வேணுகோபால சாமி தான் நம்ம பெருமானுடைய முதல் அடியாரு, பெருமானுடைய முதல் அடியாரு. நீங்க நம்ம சீரியல் எல்லாம் தப்பு தப்பா நெத்தியில சின்னம் போடுவாங்க. ராமனுடைய அப்பா தசரதன் திருநீர் தான் வச்சுக்கிட்டு இருந்தான். ராமனுடைய அப்பா தசரதன் சிறந்த சிவபக்தர், சிறந்த சிவபக்தர். சிவபக்தனாக இருந்த தசரதன் சிவபெருமானுடைய பெயரையே தன்னுடைய பிள்ளைக்கு, மூத்த பிள்ளைக்கு வச்சான். ராமன் என்பது சிவபெருமானுடைய பெயர். ராமன்னா அழகன் அர்த்தம். ராமன் என்பது சிவபெருமானுடைய 1000 திருநாமங்களில் ஒன்று. இத மகாத்மா காந்தி குறிப்பிட்டு சொல்றாரு. நான் ராம் ராம் என்று சொல்லுகிறேனே, அது தசரதன் பிள்ளை ராமன் கிடையாது, அது சிவபெருமானுடைய திருநாமம் அப்படின்னு சொல்லி மகாத்மா காந்தி சொல்றாரு. அப்ப தசரதன் சிறந்த சிவபக்தன். அதனாலதான் தன்னுடைய பிள்ளைக்கு சிவபெருமானுடைய பெயரை வச்சா. இதெல்லாம் புரிந்து கொள்ளாம தப்பு தப்பா நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னா காட்சிப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். சரி, இப்ப நாம அடியார் நான் சொல்லிட்டேன். திருமாலே அந்த நிலை. மற்ற எல்லாரையுமே எங்க கொண்டு வந்தோம்னா, திருமாலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அடியார்களாக கொண்டு வந்து அந்த அடியார்களையே சிவமாக கருதி வழிபட்டோம்னு சொன்னா
அதுதான் என்ன வழிபாடு? சங்கம வழிபாடு, அடியார் வழிபாடு என்று சொல்லப்படும். இது நம்முடைய சித்தாந்தத்துல இந்த நிலை 3 நிலை. 1 நிலை குரு வழிபாடு, லிங்க வழிபாடு, சங்கம வழிபாடு என்று. இப்ப என்ன ஆகுச்சுன்னா, குரு வழிபாடு என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா ஆணவ மலப்பற்றை நீக்கும். குருவை வழிபாடு செய்ய நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஆணவ மலப்பற்று நீங்கும். ஆணவ மலப்பற்று நீங்கும். ஏன்னு சொன்னா குரு என்ன? அறியாமையை நீக்குபவர் தானே குரு. அதாவது இந்த குருங்கிற வார்த்தை வடமொழி வார்த்தை, அப்படிதான். இதுக்கு இணையான தமிழ் சொல் எதுன்னு சொன்னா ஆசிரியர். இது ஆசிரியர். ஆசு அப்படின்னா குற்றம். ஆசுன்னா என்ன? குற்றம். இரியர் அப்படின்னா நீக்குபவர் அல்லது களைபவர். நீக்குபவர் அல்லது களைபவர். அப்போ குற்றங்களை நீக்குபவர் தான் ஆசிரியர். குற்றங்களை நீக்குபவர் தான். அங்க பூ அப்படின்னா மடமை, அறியாமை. ரூ அப்படின்னா நீக்குபவர் என்று பொருள். குரு. அந்த குரு என்கிற சமஸ்கிருத வார்த்தையும் ஆசிரியர் என்கிற தமிழ் சொல்லும் ஒரே பொருள் உடையன. ஒரே பொருள் உடையன. இந்த 2 சொல்லை தவிர உலகத்துல வேற எந்த மொழியில் இருக்கிற சொல்லும் இது பொருத்தம். டீச்சருங்கிறது நாம ஆசிரியர்னா டீச்சர்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். டீச்சருங்கிறது ஆசிரியருக்கு இணையான சொல்லல்ல. ஆசிரியருக்கு இணையான சொல்லல்ல. டீச்சர்னா கற்பிக்கிறவன் அர்த்தம். கற்பிக்கிறவன் டீச்சர், அவ்வளவுதான். அது ஆசிரியர்னு சொல்ல முடியாது. அதாவது கற்றல் கற்பித்தல் நிகழ்வு தானே சொல்றாங்க. கற்றல் கற்பித்தல் நிகழ்வு தானே அப்படின்னு சொல்றாத. அப்போ அங்க படிப்பது படிப்பிப்பது அவ்வளவுதான். அது எதையும் நீக்கக்கூடியது, குற்றங்களை நீக்குவது கிடையாது. அதை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆக ஆசிரியர் என்ற சொல்லு குற்றங்களை, குற்றம்னா என்ன சார்? ஆணவம். ஆணவத்தை நீக்குவது, அறியாமை நீக்குவது தான் எது? அப்ப ஞானாசிரியரை வழிபாடு செய்ய 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 ஆணவ மனப்பற்று நீங்கும், அறியாமை நீங்கும். அதற்கு அடுத்தது லிங்க வழிபாடு. என்ன வழிபாடு? லிங்க வழிபாடு. லிங்க வழிபாடு செய்ய செய்ய என்ன ஆகும் சொன்னா கண்ம மலத்தால் ஏற்படுகின்ற துன்பம் நீங்கும். ஆணவத்தால் ஏற்படுகின்ற துன்பம் ஞானாசிரியர வழிபாடு செய்கின்ற போது குரு வழிபாட்டில் நீங்கும். கண்மத்தால் விளைகின்ற, கண்ம மலத்தால் விளைகின்ற துன்பங்கள் எந்த வழிபாட்டில் நீங்கும்? லிங்க வழிபாட்டில் நீங்கும். லிங்க வழிபாட்டில். அதனால சிவலிங்கத்தை வழிபாடு செய்கின்ற போது, திருக்கோயில் வழிபாடு செய்கின்ற போது திரும்ப திரும்ப சொல்றேன், வழிபாடு செய்யணும்னு சொன்னா 2 தான் தேவை. இது 2 தான் தேவை. இது கூட புறத்துல பூண்டு நீர் உண்டு. பூ கொண்டு செய்வது பூசை. பூசை. பூ கொண்டு செய்வது எது? பூசை. இல்ல தமிழ் சொல்லலாம் சாதாரணமா நினைச்சிட கூடாது. பூ செய் பூசை. பூ கொண்டு செய்வது பூசை. அப்போ பூவும் நீரும் தான் எதுக்கு? வழிபாட்டுக்கு. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தூய்மைப்படுத்துறதுக்கு தண்ணி எடுத்து வைப்பாங்க. சாமிக்கு அபிஷேகம் பண்றதுக்கு தண்ணி எடுத்து வைப்பாங்க. அந்த தண்ணியை தூய்மைப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா ஒரு பூவை போடுவாங்க. ஒரு பூவை போடுவாங்க. எது? தண்ணீரை தூய்மை. இப்ப மலர் சாத்தத்துக்காக மலர் எடுத்து வைப்பாங்க. மலரை தூய்மைப்படுத்துறதுக்கு அந்த தண்ணி எடுத்து வைப்பாங்க. பாருங்க, பூவை தூய்மைப்படுத்துறதுக்கு தண்ணி. புரிஞ்சுங்களா? இப்ப இத 2 தாங்க பூசிக்கு. பூ உண்டு, இன்னொரு வேற எதுவும் தேவையில்லை. சார் இது கூட வழி இல்லையே, நான் என்ன சார் பண்றது? அதுக்குதான் பெருமான் சொல்றான், நீ உண்டு நான் உண்டு. நீ உண்டு நான் உண்டு. நம்ம 2 பேரும் இருக்கிறோம்ல.
பூவும் நீரும் இல்லாட்டி போது யாரு இருக்கிறான்? பூசை செய்யறதுக்கு நீ இருக்கிற, பூசை ஏற்றுக்கொள்வதற்கு நான் இருக்கிறேன். இந்த 2 பேர் போதுமே. அப்போ அன்பு என்னது? அன்பு. அப்போ இப்படி வழிபாடு செய்யணும். இப்படி வழிபாடு செய்கின்ற போது கண்ம மலத்தால் ஏற்படுகின்ற துன்பம் நீங்கிடும். அதுக்கு அடுத்தது அடியார் வழிபாடு. அடியார் வழிபாட்டால மாயாமலம் என்ன நீங்க மாயாமலம் சொல்றாரு. அப்போ மாயாமலம் அப்படிங்கிறது என்ன? உலகப்பற்று. மாயாமலங்கிறது என்னது? உலகப்பற்று. அடியார்கள் எப்படி சார் இருப்பாங்க? சிவனடியார்கள் நம்மால் தான் அதுக்கு சொல்லுவார். சிவனடியார் எப்படின்னு சொன்னா அவன் தான் காட்டுறான். ஒரே ஒரு கோவணத்தை கட்டிட்டு வருவான். யாரு? நம்மால் ஒரு கோவணம், கொம்புல ஒரு கோவணம் இருக்கும். அதான் மாற்றுக்கு. நம்முடைய அமர்நீதி நாயனார் அப்படித்தானே போதிக்கிறான். கொம்புல ஒரு கோவணம், கோவணத்தை காட்டி இல்லையா, கோவணத்தை பிடிக்கிட்டான் அவன். புரியுதான்? சரி, இப்போ இதை எதுக்கு சொல்லுவோம்னா அடியார்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா எந்த ஆடம்பரமும் இருக்க மாட்டாங்க. எந்த ஆடம்பரமும் இருக்கு. அப்ப அடியாரை வழிபாடு செய்ய 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 இந்த உலக பொருட்களின் மீது இருக்கிற பற்று நீங்கி போயிடும். உலக பொருட்களின் மீது இருக்கிற பற்று நீங்கி போயிடும். உடம்பு மீது இருக்கிற பற்று நீங்கி போயிடும். உடம்பின் மீது இருக்கின்ற பற்று நீங்கிடும். அப்ப நமக்கு இந்த 3 மலங்களுடைய பற்று நீங்கினா தானே திருவடி. மும்மல பற்று நீங்கினா தானே அந்த மலை நீக்கும் சொல்றோம். அது திருவடி. அப்பதானே. அதனால குரு வழிபாடு ஆணவ பற்றை நீக்கும், லிங்க வழிபாடு கண்மமல துன்பத்தை நீக்கும், கண்ம மலத்தை நீக்கும், அடியார் வழிபாடு மாயா மலத்தை. இப்போ இந்த 3 மலங்களும் நீங்கின பிறகு இந்த உலகத்துல நமக்கு என்ன வேலை? உலகத்துல நமக்கு என்ன வேலை இருக்குது? ஒரு வேலையும் இல்லை. இந்த 3 நீங்கி போச்சு. அதுக்கப்புறம் நமக்கு இங்க இருக்க வேண்டிய வேலை இல்லை. அது அவனுக்கு தெரியும். உடனே என்ன பண்ணுவான்? திருவடியை கொடுத்துருவான். ஆக வழிபாடு சைவத்துல குரு வழிபாடு, லிங்க வழிபாடு, அடியார் வழிபாடு. இது வழிபாட்டு முறை. அதுக்கு அடுத்தது இந்த வழிபாட்டிலேயே நாம என்னன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் எல்லாரும் இப்ப நமக்கு இது ஒரு நடைமுறை ஆயிடுச்சு. ஒரு காலத்துல இந்த சித்தாந்த சாஸ்திரத்தை படிக்கணும்னு சொன்னா முதல்ல தீட்சை எடுக்கணும். தீட்சை எடுத்து அதுக்கப்புறம் தான் உபதேசம் வாங்கணும். எது? சாஸ்திரத்தை. இங்கெல்லாம் படிக்க முடியாது. திருமடத்துல போய் எங்க போயிட்டு அதனாலதான் அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க 4 பேரு. இந்த 4 பேரு எங்க இருந்தாங்க? உங்களுக்கு என்ன பேரு சொன்ன தொடக்கத்திலேயே? மடத்து 4 பேர்கள் சொன்னோம். இந்த மடத்துல உட்கார்ந்து இருக்கிற இவங்க தான் குருநாதர்கள். இந்த குருநாதர் இடத்துல போய் நாம பணிந்து அவங்க கிட்ட இருந்து உபதேசம் வாங்கி அப்படிதான் சாத்திரத்தை சித்தாந்தத்தை படிக்கணும். இதுதான் விதி. அப்ப சித்தாந்தத்தை படிக்கணும்னா முதல்ல மடத்துக்கு போகணும். அதுக்கப்புறம் தீட்சை வாங்கணும். தீட்சை வாங்கினதுக்கு அப்புறம் அந்த குருவுக்கு எப்ப நேரம் இருக்குதோ நம்முடைய பக்குவத்துக்கு ஏற்றார் போல அவர் உபதேசம் பண்ணுவார். அப்படி வாங்கணும். இப்ப நாம தீட்சை எடுக்க போனோம்னு சொன்னா சித்தாந்தம் படிச்சிருக்கியான்னு கேக்குறாங்க. அப்படியே தலைகிழ மாதிரி போச்சா? தீட்சை கொடுத்து சித்தாந்தம் படிக்கிறது எல்லாம் போய் சித்தாந்தம் படிச்சவங்களுக்கு தான் தீட்சை என்கிற நிலைக்கு வந்தாடுச்சு. இப்ப அப்படித்தானே ஒவ்வொரு மையத்துல இருந்து போய் என்ன பண்றோம்? தீட்சை வாங்கிட்டு இல்லையா? அப்ப தீட்சை என்பது என்ன அப்படின்னு சொன்னா இது வடமொழியில தீட்சா என்று சொல்லுவார்கள். வடமொழியில என்ன சொல்லுவாங்க? தீட்சா என்று சொல்லுவார்கள். தீட்சை என்று சொல்லுவார்கள். தமிழ்ல இது தீட்சை. இது தீட்சை. இந்த 2 சொல்லுனுடைய கூட்டு இது. தீ கெடுத்தல், தீ கெடுத்தல், கை கொடுத்தல். தீ என்றால் கெடுத்தல், கை என்றால் கொடுத்தல். எதை கெடுத்து எதை கொடுக்குது அப்படின்னு சொன்னா மலத்தை கெடுத்து அருளை கொடுத்தல். மலத்தை கெடுத்து எதை கொடுத்த? அருளை கொடுத்தல். இன்னும் சுருக்கமா சொல்லணும்னு சொன்னா
பாசத்தை கெடுத்து பதியை கொடுத்தல். பாசத்தை கெடுத்து பதியை கொடுத்தல். இதுல எதையும் கெடுக்கவும் முடியாது, எதையும் கொடுக்கவும் முடியாது. சார் இப்பதானே சார் அதை கெடுத்து இப்படி எல்லாம் குழப்பனா எப்படி? இதுல எதையும் கெடுக்கவும் முடியாது, எதையும் கொடுக்கவும் முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, பாசத்தினுடைய இயல்பை உணர்த்தி, பாசத்தினுடைய இயல்பை உணர்த்தி, பதியினுடைய இயல்பை உணர்த்தி, இந்த இரண்டை எதை விட்டு நீங்கணும் எதனோடு சேரணும்னு சொல்லி உணர்த்துவதுதான் எது தீக்கை. அப்போ யாருக்கு உணர்த்தப்படுகிறது? பசுவுக்கு. யாருக்கு உணர்த்தப்படுகிறது? பசுவுக்கு. இப்ப தீக்கை எடுக்கக்கூடியது எது? பசு. தீக்கை எடுக்கக்கூடியது எது? பசு. பசுன்னா என்ன? உயிர்கள். பசுன்னா என்ன? உயிர்கள். இந்த உயிர்களுக்கு பாசத்தினுடைய இயல்பையும் பதியனுடைய இயல்பையும் இந்த பசுவினுடைய இயல்பையும், இந்த மூன்று பொருள்களுடைய இயல்பையும் உணர்த்துகின்ற செயல் தான் எது? இந்த தீக்கை. அதுதான் உபதேசம். அதான் என்னது? உபதேசம். இந்த உபதேசத்தை பெற்ற உடனே இந்த உயிர் பசு என்னன்னு சொன்னா, நாம விட்டு நீங்க வேண்டியது பாசம், சென்று அடைய வேண்டியது பதியை, சென்று அடைய வேண்டியது பதியை. ஆகவே நீங்க வேண்டியது பாசத்தை, அடைய வேண்டியது பதியை. அதைத்தான் நாம என்ன சொல்றோம்? ஒரு என்ன சொல்றது, எல்லாரும் இத ரைமிங்கா சொல்றோம் இல்லையா? அதாவது கெடுத்து கொடுக்கிறது, கெடுத்து கொடுக்கிறது. ஒரு கவர்ச்சிகரமான சொல்லாட்சி, வேற ஒண்ணு இல்லை, கவர்ச்சிகரமான சொல்லாட்சி. ஆகவே தீ என்றால் கெடுத்தல், கை என்றால் கெடுத்தல்னா இல்லாது பண்ணிடுறதுன்னு அர்த்தம். மலத்தை எல்லாம் இல்லாம பண்ணிட முடியாது, அதிலிருந்து விட்டு நீங்கணும், அவ்வளவுதான். ஆகவே மலங்களை நீக்கி இல்லையா, அல்லது மலங்களை நீங்க செய்து அருளை பெறச் செய்வது தான் எது? தீக்கை. அருளை பெறச் செய்வது தான் தீக்கை. இந்த தீக்கை 4 வகை என்று சொல்லப்படுகிறது. 4 வகை என்று சொல்லப்படுகிறது. ஆனா அடிப்படையில 3 தான். அடிப்படையில 3. ஒன்று சமயம், விசேடம், நிர்வாணம். சமயம், விசேடம், நிர்வாணம். சமய தீக்கை, விசேட தீக்கை, அதுக்கு அடுத்தது நிர்வாண, அபிஷேகம். இது தனியா கிடையாது. இந்த 3 தான். எப்படி நாம சரியை கிரியை யோகம் ஞானம்னு சொல்லிட்டு சரியை கிரியை யோகம் என்பது தான் மெய்த்தவன் சொன்னோமோ, அதுபோல சமயம், விசேடம், நிர்வாணம் இதை கூட நீங்க இப்படி எழுதுனாதான் படிநிலை. சமயம், விசேடம், நிர்வாணம், அதுக்கு அடுத்தது அது. இந்த நிர்வாணத்தில உரைப்பு ஏற்படுகின்ற போது அபிடேகத்தன்மை தானாகவே நிகழும். ஆகவே இது 4 நிலை. 4 நிலை. சமயம் என்பது தொடக்க நிலை. தொடக்க நிலை அதுதான் சமயம். அப்போ அந்த நிலையில நமக்கு உபதேசிக்கின்ற மந்திரம் எதுன்னு சொன்னா, பரு 5 எழுத்து. என்ன 5 எழுத்து? பரு 5 எழுத்து. அது எது? நம சிவய. இது பதம் பிரித்து எப்படி வேணாலும் வரலாம். ஆகவே அந்த தொடக்க நிலையில சமய தீக்கையில இது. இப்ப இந்த அதுக்கு அடுத்து விசேட தீக்கையில சிவைய நம, சிவைய நம, சிவைய நம அல்லது சிவாய நம. இங்கெல்லாம் உபதேச மந்திரம் மாறுமானா மாறாது. இது 2 தான் மந்திரம். இது 2 தான் என்னது? மந்திரம். நமக்கு உபதேசிக்கிற மந்திரம் இதுதான். இப்ப சமயத்துல நாம என்ன பண்ணோம்னா, காலையிலும் மாலையிலும் நமக்கு உபதேசிக்கப்பட்ட மந்திரம், நமக்கு உபதேசிக்கப்பட்ட மந்திரம் இருக்கிறது. அந்த உபதேச மந்திரத்தை 108 முறை அனுஷ்டானத்தின் போது கணிக்கணும்.
108 முறை அனுஷ்டானத்தின் போது கணிக்கணும். அது காலையில அந்தியிலும் சந்தியிலும் கணிக்கணும். அப்போ இரவு, அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னதாகவும் சூரியன் மறைகின்ற அல்லது மறைந்த கொஞ்ச நேரத்திலேயே நாம் என்ன பண்ணோம், இந்த அனுஷ்டானத்தை பண்ணணும். இப்ப நாம நேரங்காலம் எல்லாம் பார்க்கறதில்ல, எப்ப நமக்கு முடியுதோ அப்ப பண்ணிக்கிறோம். ஆனா முறை அதுதான். அது சந்தி பூசை பண்ணலாமன்னா அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதை கூட பண்ணாது இருக்குதானே பாவம். ஆக அப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமா பயிற்சி எடுப்போமே, அடுத்த பிறவிலையாவது கொஞ்ச நேரத்தோட பண்ணுவோம். இப்போ என்ன செய்யணும்னு சொன்னா, இது உபதேச மந்திரம். இப்ப விசேட தீக்கையில இப்ப காலையிலயும் மாலையிலயும் அனுஷ்டானம் பண்ணிக்கிட்டு அந்த வழிபாடு செய்யணுங்கிற உரைப்பு வந்த நிலையில நமக்கு ஒரு திருமேனி எழுந்தருள கொடுப்பாரு குருநாதர். ஒரு சிவலிங்க திருமேனி, அந்த சிவலிங்க திருமேனியை வைத்து நாள்தோறும் பூசை செய்யணும். அதுதான் என்னது விசேட தீக்கை. எது விசேட தீக்கையில தான் சிவலிங்க திருமேனி கொடுப்பாரு குருநாதர். இரண்டாவது தீட்சையில கொடுப்பாரு.